அந்த டிசம்பர் 19, 2024 என்ன நடந்தது அப்போ அன்னைக்கு? பார்க்கு நளின்னு ஒரு டெரரிஸ்ட் கமாண்டர் பீரியட் அவனுக்கு கீழே ஃபுல்லாக ரிக்ரூட் உருவாக்கணும், டெரரிஸ்ட் ரிக்ரூட் உருவாக்க அவன் நோக்கமாகவே இருந்துச்சு. 9 வருஷமாக ஆக்டிவ் அவங்க 2015 ஃபுல்லாக ஆக்டிவாக சவுத் காஷ்மீர் ஃபுல்லாக ஆக்டிவ். ரேடியேஷனு ரொம்ப அவரால் பிரச்சனை தான். அங்கே நிறையா ஆர்மிக்கு நிறையா இழப்பு, 2 3 அட்டாக் பண்ணியிருக்காரு. அது இன்னும் போலீஸு மேலே 2 தடவை 3 தடவை அட்டாக்கு இந்த மாதிரி பண்ணி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவில் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அங்கே நிறையா வேலை இருக்கும், தூங்க முடியாது, ரொம்ப தூங்க முடியாது. எப்படியாவது என்கவுண்டர் நியூட்ரலைஸ் பண்ணி ஆகுன்ற எங்கள் குறிக்கோளம். அப்படி இருந்துமே 9 வருஷமாக ஆக்டிவில் இருந்த ஒரு டெரரிஸ்ட். ஓகே, பட் அவரை நீங்கள் வீழ்த்தியிருக்கீங்க. அதுங்க நடந்த சண்டையை பற்றி சொல்லலாமா? அதான் சண்டைனா காலையில் ஒரு 19 டிசம்பர் 2024 3:30 மணிக்கு இருக்கும், 3:15 இருக்கும். எப்போ எங்களுக்கு லான்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ் அலாட்டாக தான் இருப்போம். வேறு எந்த வேலையுமே எங்களுக்கு இருக்காது. யாராலும் எப்போ லான்ச்சு போவோம், அது எப்போ ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆகும், லான்ச்சில் ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆகி இப்போ யாருன்னு தெரியாது. பார்த்தா உட்காந்துருப்போம், 1 மணி 2 மணி கூட நைட்டு வரும், அடுத்து 3-4 மணிக்கெல்லாம் போயிடும். ஆர்மியை பொறுத்தளவு இந்த கம்யூனிஸ்டெல்லாம் கிடையாது, 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. 24/7 தான். தூக்கம் சாப்பாடு அதெல்லாம் இருக்காங்கன்னா கிளம்பிடணும். இன்ட்டு கிடைச்சாலும் சும்மா லைட்டாக ஒரு கிடைச்சாலும் போய்த்தாகணும், வேறு வழியாக இல்லை. இப்படி போனது தான் அது லான்ச்சுக்கு 3:15 கிட்ட போனோம். ஒரு வீட்டுக்குள்ளே குளுகாமங்கடன்னு சொல்லிட்டு வில்லேஜ், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன். 360 கவர் பண்ணிட்ட வீட்டை சர்ச்சிங்கு உள்ளே இறங்கணும். அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, கொஞ்சம் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சர்ச்சிங்க்கு இறங்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிறதுக்கப்பே அந்த வீட்டோட ரேன்ஸ்லேருந்து 5 பேர் உள்ளே இறங்கிட்டாங்க. உள்ளே இருக்காங்க. வீட்டிலேருந்து அந்த ஒரு ரேன்ஸ் மாதிரி போகும். நம்ம அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில் எது சொல்லுவாங்களே சாக்கடை மாதிரி, அந்த மாதிரி அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க 5 பேர். யாருக்குமே தெரில, அது இருட்டுக்குள்ளே 3:30 மணிக்கு அலர்ட் ஆகுது இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி ஃபயர் ஆக போகுதுன்னு ஏதோ ஒரு தட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கே இருக்க ஆஃபீஸர் சீனியர் கம்பெனி கமாண்டர் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஏதோ லான்ச் ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆக போகுதுன்னு அவங்கள கிரனேடு வந்துருச்சு. கிரனேடை போட்டாங்க, டம்முன்னு போட்டு வெடிச்சுன்னு. அது அங்கே தான் நடந்து அந்த ரேன்ஸ்லேருந்து எந்திரிச்சு வெளியே ஓடுற இடத்துல நாங்கள் அங்கே பொசிஷன் மேலே பட்டி பக்கத்தில் இன்னும் 3 பேர் இருந்தோம். நாங்கள் இந்த பொசிஷனில் இருக்கோம், அவங்க அப்படி முன்னாடி இருந்து இங்கிட்டு போகிறாங்க. இங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் கார்டனை உடைக்க அவங்க எங்களை தாண்டி தான் போக முடியும். அதனால் அவங்க ஆப்போசிட் பயிராகிறப்ப ஃபஸ்ட்டு ஒருத்தர் நான் தான் சுட்டேன். நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போய் சிவோட்ட சொன்னேன், அதே பொசிஷனில் இருங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் 5 பேர் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் 5 பேருன்னு. 5 பேர் எத்தனை பேருங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணேன்.